மூணாவது வகை வந்து சதுர கைன்னு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த சதுர கை உள்ளவங்க இவங்கள வந்து ஆழ்ந்த கருத்துக்களை உடனே தெரிந்து கொள்ள முடிவதில்லை. அதாவது இவங்க மனசுல என்ன இருக்குன்னு மற்றவங்களால தெரிஞ்சுக்கிற முடியாது. அந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து ஹை போடுறீங்க, ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் நன்றி. விவகாரத்தின் முடிவுல தான் பார்க்க முடியுமா? ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனைக்கு இவர் என்ன முடிவு எடுத்திருக்காரு, என்ன ஏதுன்னு தெரியாது. ஆனா அந்த முடிவுல பார்த்தா பயங்கரமா நல்லா இருக்காரு ஐயா, மனசுக்குள்ளே வச்சு கதையை நல்லா முடிச்சுட்டாரே, காரியத்தை கரெக்டா முடிச்சுட்டாரே அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த சதுரக்கை உள்ளவர்கள் திறமையானவர்களாக இருப்பார்கள். இதுல வந்து இந்த ப்ரொஃபஸர்ஸு, பிசினஸ் மேனு, லாயர்ஸு, இவங்கள்லாம் இந்த மாதிரி சதுரக்கை அமைப்பு உள்ளவங்களா இருப்பாங்கன்னு நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கலாம். இவங்கெல்லாம் காரியத்துல கண்ணா இருப்பாங்க, அது ஒரு முக்கியம். அது மாதிரி நான் சொன்ன மாதிரி வெளியில எதையுமே காட்டிக்கிட மாட்டாங்க. இது நட்டமாக போகுது, இது இந்த கேஸ் தோக்க போகுது, அல்லது இந்த விஷயம் இப்படி போய் முடியும் அப்படிலாம் இவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. வாயை திறந்து ஒன்றும் பேச மாட்டாங்க, காரியத்தை கரெக்டாக முடிச்சு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஹெல்பிங் டெண்டன்சி இவங்களுக்கு ரொம்ப இருக்கும். அடுத்தவருக்கு உதவக்கூடிய ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கும். நல்ல ஒரு ஊக்கமான ஒரு நபர்களாக இருப்பாங்க. மற்றவங்களோட அந்த தராதரத்தை பார்த்து எடை போடக்கூடிய சக்தி கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. பார்க்குறாங்க ஒருத்தரை, இவர் யாரு, என்ன, எப்படி, எந்த அளவுக்கு இவர் வந்து நல்ல மனுஷன், இவர் நல்லவரா கெட்டவரா, இவரை நம்பலாமா கூடாதா அப்படின்னு கிளீனாக எடை போட்டுருவார். அதான் இவர்கிட்ட உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி தவற மன்னிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையும் இவர்கிட்ட இருக்கும், மன்னிக்கிற ஒரு பக்குவம். இவங்களோட இந்த பரிசுத்தமான அந்த தன்மை ரொம்ப நல்லவருங்க, பரவாயில்லைங்க, என் காரியத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டாரு, ரொம்ப நல்ல மனுஷன், தங்கமானவர் அப்படின்லாம் சில பேரை பாராட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி நபராக இருப்பாங்களாம். கொஞ்சம் ஊக்கமான ஒரு ஆளாகவும் இருப்பாங்க. ஊக்கமான ஆள்னா என்ன சொல்றது, அதாவது எதுலையுமே ஒரு நம்மளை ஊக்கப்படுத்துவாங்க. யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்த தயங்குறாங்கன்னு வச்சுங்க, தைரியமா செய்யுங்க, அதான் நான் பார்த்துக்கிறேன், நீங்க பேசாம செய்யுங்க, அந்த ஊக்கப்படுத்துறது. நான் இருக்கேன் பின்னால, நீங்க தைரியமா பண்ணுங்க, அதெல்லாம் அந்த காரியம்லாம் சக்சஸ் ஆயிடும் அப்படின்னு அதுக்கு உள்ள ஐடியாவை கொடுத்து கரெக்டாக செஞ்சு கொடுத்துருவாங்க. அதுதான் இந்த கையோட விசேஷம், இந்த சதுர கையோட விசேஷம்.